வணக்கம். இந்த வீடியோல பேப்பரை வச்சு ரொம்பவே ஈஸியான பென் ஸ்டாண்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நிறைய கலர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து 4 கலர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு பேப்பரோட சைஸும் A4 சைஸ்ல எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி பாதியா மடிச்சு ரெண்டா கட் பண்ணிக்கணும். பாதியா மடிக்கும் போது இந்த மாதிரி அதோட லென்த் வைஸ்ல பாதியா மடிச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒல்லியா இருக்கிற ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை பென்சிலோ ஏதாவது வச்சு ஒரு ஓரத்துல இருந்து அப்படியே வந்து ரோல் பண்ணணும். இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம அந்த குச்சியை எடுத்துட்டு இது நல்லா கடைசியில் அந்த எண்டில் வந்து கொஞ்சம் க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் லென்த்தில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணோம்னா ஸ்கேல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 9 சென்டிமீட்டர் கேப் விட்டு 3 இடத்துல மார்க் பண்ணிக்கணும். ஸோ அந்த சைடில் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ப்பாக ஏதாவது இருக்கிறத வச்சு அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சு இப்படி பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா அந்த இடத்துல ஒரு மடிப்பு விழுந்துடும். இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா 2 சென்டிமீட்டர் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இப்போ நல்லா மடித்ததை வந்து அப்படி எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்தோம்னா ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். அப்புறம் நம்ம க்ளூ போட்ட பகுதியை மட்டும் இப்படி உள்ளே வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இதே மாதிரியே நான் வந்து மொத்தம் 8 செஞ்சு வச்சுருக்கிறேன் 4 கலரில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சு பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டார் ஷேப்பில் வரும் இல்லையா. ஸோ எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் க்ளூ போட்டு அடுத்த கலரில் உள்ளதை இப்படி ஒட்டிக்கலாம். நீங்கள் ஒரே கலரில் கூட செய்யலாம், இல்லை இன்னும் நிறைய கலர்ஸ் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து க்ளூ போட்டுக்கணும். இப்போ இந்த சைடு மேல் பக்கமாக அந்த ட்ரையாங்கிள் மாதிரி ஒட்டினோம்னா அடுத்தது வந்து இப்படி கீழ் பக்கமாக இப்படி மாறி மாறி ஒட்டணும். ஸோ அடுத்ததை ஒட்டிடலாம். இதே மாதிரியே ஒன்று மேலே ஒன்று வந்து நம்ம ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஒட்டிக்கலாம். நான் ஜஸ்ட் 8 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஹைட்டாக வேணும்னா நீங்கள் 10 அல்லது 12 கூட செஞ்சுக்கலாம். இன்னும் பெருசாக வேணும்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேப்பர் சைஸு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஒட்டிகிட்டே வந்து முடிச்சாச்சு. இதை கொஞ்ச நேரம் அப்படியே காய விட்டுருங்க. இப்போ இதுக்கு வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து ஒரு கார்ட்போர்டு ஒல்லியாக இருக்கிற ஒரு கார்ட்போர்டில் 9 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சுற்றி அதோட ஓரங்கள்லாம் நம்ம க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். ஃபுல்லாக க்ளூ போட்டாச்சு. இப்போ இதை வந்து அந்த ட்ரையாங்கிள் மேலே அப்படியே ஒட்டிடலாம். ஒட்டி கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அது காஞ்சதுன்னா நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி வெறும் பேப்பர் வச்சு ஒரு க்யூட்டான பென் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், பென்னு இல்லை ஸ்கெட்ச் பென்ஸ் இது எது வேணாலும் நீங்கள் போட்டு உங்களோட டேபிளில் வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான கிராஃப்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.